ஒரு குளக்கரையில ஒரு ஆமை ஒண்ணு உட்காந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வழியா வந்த ஒரு யானை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆமைய பார்த்துட்டு, "என்ன இங்க உட்காந்துருக்க? நீ என்ன இத்துணூண்டு இருந்துகிட்டு இந்த குளத்துல போய் என்ன செஞ்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அத கேலியா பேசுது. அத கிண்டல் பண்ணுது. ஆனா இந்த ஆமை அந்த யானை சொல்றதுக்கு எதுக்குமே கவலைப்படாம அது பாட்டுலயே அது உட்கார்ந்து அமர்ந்துட்டு இருக்கு. இந்த யானை என்ன பண்ணுது, இது ஆமை ஒண்ணுமே சொல்லலேங்கையும், அந்த குளத்துல உள்ள தண்ணிய எடுத்து, அப்படியே அந்த தும்பிக்கையால அந்த ஆமை மேல தெ தெளிக்கும் கோவமா. அப்பயும் அந்த ஆமை ஒண்ணுமே சொல்லாது. இந்த யானை என்ன பண்ணும், இந்த குளத்துல இறங்கி தண்ணி குளிக்கலான்ட்டு இறங்கும். இறங்க இறங்க இது என்ன ஆகும், யானை வெயிட் இறங்க இறங்க அது சேரா இருந்த குளம் போல. அந்த சேத்துக்குள்ள உள்வாங்கும். அது உள்வாங்க இந்த ஆமையும் அந்த யானையோடைய உள்வாங்குற அந்த ஃபோர்ஸுக்கு இதுவும் உள்ள போகும். 2மே போகும்பொழுது, கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா, இந்த ஆமை என்ன பண்ணும், அந்த சேத்துலேருந்து மீண்டு வெளியில தானா வந்துடும். ஆனா, இந்த யானையால வெளியிலயே வர முடியாது. போயிட்டே இருக்கும் உள்ள. அப்பதான் யானை யோசிக்கும். இந்த இக்குனூண்டுன்னு நம்ம இந்த ஆமைய கிண்டல் பண்ணணும். அது தப்பிச்சு வெளில போயிட்டு, நம்ம தான் இப்ப தவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். ஆமாங்க. உருவத்த வச்சு நம்மளுடைய ஸ்டேட்டஸையோ, இல்ல நம்மளையோ பெருமையா நம்ம நெனச்சுக்கிட்டோம்னா, மற்றவங்க யாரையும் சிறுமையா நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை உதாரணம். நன்றி.